ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் பாய். அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மிக் சேனலில் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் பாருங்க. ஆமாம், நேற்றுக்கு மீனவர்கள் தினம். சரிங்களா? மீனவர்கள் 1000 விஷயம் இருந்தாலும் மீனவர்கள் மிகப்பெரிய தொழில். அதை நம்பி ஒரு பெரிய குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்குது. நாடே வளர்ச்சி அடையுது. நாட்டு வளர்ச்சி. அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அது மூலமா வருமானம் வருது. விஷயம் நாகப்பட்டினத்துல போட் தயாரிக்கிறதுல இருந்து கப்பல் படையில அங்கேதான் ஒரு சில தான் தயாரிச்சு போவோம். ஆமா, இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இந்த மீனவர்கள் சம்பந்தமா ஏன் இன்னும் அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு புது கட்சி பழைய ஆளுங்க பேசல. ஏன்னா பழைய ஆளுங்க பேசி ஒரு புண்ணியம் கிடையாது. ஏன்னா அவங்க நாலு இருக்கிறது தெரியும். இன்னைக்கு புதுசா கட்சிக்கு வந்தவங்களும் சரி அதை பத்தி பேசவே இல்லை. அதே நாள் அன்னைக்கு இவர் என்ன பண்றாரு, சீமான் இருக்காரு இல்லைங்களா, அவர் கடல் மாநாடு போறாரு. தேவையான கடல்ல, ஏன்னா கடல்ல அந்த அசுத்தங்களை கலக்குறாங்க, கொண்டு போயிட்டு நிறைய கழிவுகளை, ஏன்னா ஒட்டுமொத்த கழிவுல கடல்ல கலக்குறாங்க. ஆயில் கடுகுல இருந்து எல்லாமே கடல்ல, அது எல்லா வளங்களையும் அழிச்சிட்டான் மனுஷன். பூமி வெள்ளத்தெல்லாம் இப்ப கடலுக்கு போயிட்டான். இது சம்பந்தமா ஒருத்தர் மாநாடு போறாரு. அதே நாள் அன்னைக்கு ஒருத்தர் போஸ்ட் ரிலீஸ் பண்றாரு, என்னோட ஆடை லான்ச் மலேசியான்னு சொல்லிட்டு. என்ன கேள்வினா, இவன் அரசியல்வாதியா இல்ல இவன் அரசியல்வாதியா? நாங்க இவங்களை பத்தி பேசினா நீங்க அவங்க ஆளுங்க சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்க பொதுவா பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை இயற்கையும் மனிதர்களும். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி தற்கொலைகள் கூட்டங்கள்லாம் வச்சு எப்படி அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும்ன்ற சத்தியமா தெரியல. நீங்க சொல்லுங்க. இதுல இருந்தே நமக்கு இப்ப மீனவர்கள் தினம். ஆமா, ஃபிஷர்மேன் டே. ஆமா, மீனவர்கள் தினம்னா அந்த மீனவர்கள் சமுதாயம் கடலை வச்சு சம்பாதிச்சு மேல வேலை வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆமா, அப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு சலுகை செய்யுது. இந்த நாள் பொழுதுல அரசியல் கட்சி யாருமே அந்த இதை பத்தி பேசக்கூட இல்லை. எந்த அரசியல் கட்சியும் பேசல. விஜய் மட்டும் பேசல. மீனவர்கள் அதிகமாக இந்தியாவில நம்ம ஊர்ல சுட்டு கொல்லப்படுறாங்க. ஆமா ஆமா, எப்படின்னா தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தான் பாதிக்கப்படுறது. ஏன்னா இது கொஞ்சம் முப்பிலிருந்து நடக்குது, ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்குது மீனவர்கள் சுட்டு கொள்றது. அப்ப இதெல்லாம் கண்டிச்சு எதிர்க்கணும். இன்னைக்கு நாள் ஒரு அனுதினம் கொடுக்கலாம். இல்ல இன்னைக்கு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். ஒரு கட்சிகள் எந்த கட்சியும் பேசலாம். ஆனா எலெக்ஷன் டைம்ல நிக்கும், நாங்க மீனவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம், மீனவர்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். நாகப்பட்டினம் பேசுவாரு ஒருத்தர், நாகப்பட்டினம் கருவாடு வாசம் எனக்கு பிடிக்குன்னு மைக் வச்சு பேசுவாரு. வந்துட்டேன் பாத்தீங்களா, சனி ஞாயிறு இன்னைக்கு வியாழக்கிழமை நாயகனா ரொம்ப அடுத்த செட்டு போக ஆரம்பிக்கப்படுறாங்க. அது ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன் அங்க விஜய் மென்ஷன் பண்ணி விஜய் முழு அரசுல வந்த மத்த அரசுல மாற்றம் சொல்றீங்களா? மத்த அரசுல பேசவே இல்லை. இதை பத்தி அவங்க பேசினா குப்பையா போயிட்டாங்க, நாங்க விட்டுறோம். புதுசா மாற்றம் சொல்லிட்டு வரீங்கல்ல, அப்போ உங்களை பத்தி கேள்வி கேட்க மாட்டோம். ரெண்டே வார்த்தை, நாங்க கேள்வி கேட்டா இவங்க ஆளு அவங்க ஆளு நீங்க பேசக்கூடாது. ஒருத்த மாற்றா வரேன், நான் உங்களுக்கு மாற்றம் சொல்லி வரீங்க, என்ன கேள்வி கேட்பீங்கல்ல? அப்ப மாற்றவனை கேள்வி கேட்காம இப்படி அரசியல் பண்ண முடியும்? எந்த விதத்தை நீ மாற்று அது சொல்லணும்ல. இப்ப பாருங்க, உங்க இன்னைக்கு அப்ப சுறா படம் நடக்கும் போது நீங்க மீனவர்களுக்கு சப்போர்ட் அதை சொல்லுங்க. அதாவது சுறா மீனை சொல்லக்கூடாது. சுறா மீனை வெட்டி சாப்பிட தெரியும் அவருக்கு. அந்த மீன் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சுறா புட்டுலாம் அருமையா தின்னுவார் அவரு. ஏன்னா அவர் ஹைஜீனான இல்ல, ஹெல்த் மெயின்டைன் பண்றாரு, அதுதான் தின்னுவாரு. அந்த மீன் எப்படி வருதுன்னு தெரியல உங்களுக்கு. உப்பு போட்ட காத்த சுவாசிக்கண்டா மீனை உண்டா அப்படின்னு டயலாக். எல்லா மாணவனையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க. இவர் மீனவ சொல்லி இருக்கு ஒட்டுமொத்த மாணவர்கள் கூட்டத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்னது போர் ஸ்தாரமா கூப்பிடுறது. எனக்கு விஜய் பத்தி பேசுனீங்க, எனக்கு எல்லாமே கிடையாதுங்க. இந்த மாதிரி நடக்கிற அநியாயங்களை பார்க்கும்போது ஏங்க போத்த மாற்றுன்னு சொல்றவன் ஏங்க பேச மாட்டான்னு சொல்லிட்டு கோவம் வருமா? நீங்க நார்மலா பேசுறீங்களா? விஜய் ஃபேன்ஸை விட்டுருங்க. ஃபேன்ஸ் மனநில இருந்து பார்த்தா பெரிய வெங்காயம் மாதிரி பெரிய ஆள் மாதிரி தெரியும். ஃபேன்ஸ் விட்டுருங்க. நார்மல் பர்சனா விஜய் பாருங்க, எட்டைக்கு நின்று பாத்தீங்கன்னா அவரோட பிம்பம் உங்களுக்கு தெளிவா தெரியும். என்ன விஜய் பிடிச்சி அழின்னு கிடையாது. எதிரி இல்லைங்க விஜய். என்ன சோறு விஜய் பத்தி பேச சோறா போட போறாங்க, அதெல்லாம் கிடையாது. நாங்க எங்களுக்கு வேலை 1000 வேலை இருக்கு. விஜய் பத்தி பேசினா அப்படின்ற மாதிரி டைம் தான் எங்களுக்கு தேவையில்ல. ஏன் இதை பத்தி பேச வந்துருக்குன்னா, மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நிக்கிறது சீமான் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வருது. சோசியல் மீடியா என்ன பண்ணுன்னா, இப்ப விஜய் ஒரு அரிசி அந்த வீடியோ வந்தது இல்ல, அந்த வீடியோ பத்தி பேசுறதை தவிர அங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், கத்தி முடிச்சுட்டான். நடந்த அந்த நிகழ்ச்சி கத்திட்டு இருக்கான். ஒரு சோசியல் மீடியா நான் பாத்துட்டேன், இதை பத்தி யார் பேச பார்த்தா ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் கடலை பத்தி பேசினாங்க. அதுல உள்ள கான்ட்ரவர்சி தெரிய அவங்க இல்ல அந்த மீனவர்கள் தெரியுங்களா உங்களுக்கு? மாநாட்டுல தெரிய வந்துடும். மாநாட்டு என்ன பிரச்சனைனா, அந்த மாநாட்டுல இருந்து அவரும் பேசுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, அங்க இருக்க மாநாட்டுல உட்கார்ந்து இருக்க மீனவர்கள் அவங்கள விட்டே பேச விடுறாரு. அதாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் டெலகாஸ்ட் பண்ணுனா உண்மை வெளில வந்துடும். புரியுது உங்களுக்கு? உண்மை வெளில வந்து என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு பிரச்சனை மக்கள் ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுவாங்க. இதெல்லாம் மக்கள் காட்ட மாட்டாங்க. அந்த டிவிக்கார மீடியாஸ் இருக்காங்க, மீடியாஸ் ரொம்ப மோசங்க. அதாவது நீங்க எதுக்கு ஒரு மக்கள் சேவை செய்ய நினைச்சுதான் மீடியாவுக்கு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு பணம் காசு எங்க போதோ, விஜய் நீ கொட்டி விடுறாருன்னா அங்க போயிடுறீங்க. விஜய் மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த அரசியல் கொடுத்தாலும் அங்க கூட்ட போயிடுவாங்க. ஒரு மக்கள் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சதவீதம் உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா நீங்க உங்க சோஷியல் மீடியா பக்கத்துல போடலாம். நீங்க நியூஸ் பெரிய நியூஸ் கொடுங்க, சோஷியல் மீடியா பக்கத்துல போடலாம். இப்போ பாலிமர் நியூஸ் இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த புதிய தலைமுறை நினைச்சுன்னா ஈஸியா
போட்டு கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிட்டு போகலாம். இது ப்ரமோஷனுக்காக இல்ல, மக்களுக்கு என்ன பிரச்சனை தெரிய பார்த்தா. இல்ல இப்ப வந்து இல்ல சீமான் வந்து ஒரு 50 லட்சம் ஒரு 10 லட்சம் அந்த சோசியல் மீடியா கொடுத்தா கண்டிப்பா. ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேங்க, சீமான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. உண்மையா சொல்லட்டுமா, சீமானுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அவருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அவருக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா இருக்குமா இருக்காதா? ஏங்க இப்படிதான் வந்து இல்ல லைவ் பண்ண அவசியமே கிடையாது இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டு போட்டோம். ஆமா, உண்மையா நேசிக்கிறவன் நேசிட்டு போவான், அவ்வளவுதான். தவிர நீ பணம் கொடுத்து நீ என்ன அப்படி அவசியம் கிடையாது. அவங்க டீம்ல யாராவது பண்ணிட்டு போறாங்க அந்த வேலையை. நம்ம லாஸ்ட் வீடியோல கமெண்ட் போட்டிருந்தாரு, சீமான் கனடா கைட்டுறா, சீமான் பொட்டியை வாங்கிட்டான். அவர் பொட்டியை வாங்கினா இல்ல குட்டியை வாங்கினா நமக்கு என்ன வந்திருக்கு? அரசியல்வாதி என்ன செயல்படுறான் நமக்கு அதான் மேட்டர். ஒரு அரசியல்வாதினா இவன் என்ன செயல்படுறான், என்ன செய்யறான், அரசியல் பின்பற்றதான் வந்திருக்கோம். நம்ம அவன் பொட்டி வாங்க எனக்கு தெரியாதுங்க. நீங்க பின்கூட்டியே எந்த ஒளிஞ்சின்னு பாத்தீங்களா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவங்க பொட்டி இன்னைக்கு விஜய் சாரே பணம் செலவு பண்ணல, பின்னாடில இருந்து ஏக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதை யார் நம்ப முடியும்? நாங்க பத்தில பேச மாட்டோம். என்ன காரணம், எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது இல்லையா யார் ஏக்குறாங்க எல்லாம் சொல்ல வரல. ஒருத்தவங்க அரசியலுக்கு வந்துறானா முழுமையா அவன் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துதான் அர்த்தம். அதே மாதிரி செய்வோம். விஜய் என்ன பண்றான், இந்த கரூர் விஷயம் நடந்ததுல இருந்து பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் பேசல? அவர் பிஜேபி பொட்டி வாங்கிட்டாரு விஜய். நாங்க நான் விஜய் பத்தி பேச வரலங்க. நீங்க விஜய் அவரை பத்தி யாரை பத்தி பேசினாலும் அவனுக்கு வந்துடுறானுங்க. ஒண்ணு கிடையாது. அதனாலதான் கோவம் வருது நம்மளுக்கு. வேற ஒண்ணுமே ஏன் உங்களை பேசக்கூடாதா? இதனால்தான் அவங்க கும்பல் நம்ம தற்கூரி அப்படின்னு கூப்பிடுறான். பொது வாழ்க்கையில ஓட்டு மட்டும் கேக்குறீங்கல்ல, ஓட்டு வெறும் ரசிகர் மட்டும் போட்டு ஜெயிக்கிறீங்க. நீங்க மட்டும் சொல்லுங்க, இந்த சவால சொல்றாங்க, ரசிகர்கள் மட்டும் அதை ஓட்டு போட்டு ஜெயிப்பான்னு சொல்லுங்க. அவன் நீ பெரிய நான் சொல்ல விரும்பல, ஆள் ஒத்துக்கலாம் சரியா? ரசிகர் ஓட்டு வேணுங்க, எங்களுக்கு காமன் ஆடியன்ஸ் வேணுங்க. இன்ன வரைக்கும் நாங்க யாருக்கு ஓட்டு போக சத்தியம் முடிவு பண்ணலங்க. உண்மையான விஷயம், காமன் பீப்புள்ஸை கவர் பண்ணுங்க. என்ன மக்கள் செய்ய போறீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஜனநாயக படத்தை மலேசியால போட்டு வச்சிருக்காரு. அது ஒண்ணும் பெரிய வேலை இல்லை. மலேசியாலாம் இப்ப என்ன எங்க கரூர்ல நடந்தா பிரச்சனை வருங்க, சிம்பிளா இருக்குங்க. தமிழ்நாட்டுல இருந்தா பிரச்சனை வரும். இப்ப இதை வச்சு நான் ஓட்டு கேட்பேன்ல. இப்ப நான் வந்து அந்த வீடியோ கமெண்ட் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? கரூர் என்னது, ஏன்பா மாநாட்டுல மலேசியால இருக்கிறீங்க? இந்த கரூர்ல வச்சா நானாவது வருவேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவன் பதில் சொல்லி அதுக்கு அதெல்லாம் கொடுமை இல்லைங்க. இப்ப இதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி என்ன தெரியுமா, எங்களுக்கு திமுக அரசு வந்து பர்மிஷன் தரல, அடுத்த கட்டம் வரணும்ல, அதுக்குதான் அதனாலதான் நாங்க மலேசியால கொண்டு வச்சோம். இதுதான் பிம்பம் முடக்கிறது. இந்த கட்டமைப்பை எங்க உருவாக்குறாங்க தெரியுமா? இங்க நீங்க வேணா பாருங்க, இந்த வீடியோ நாங்க ரிலீஸ் பண்றோம். ஆக்சுவலா உடனே ரிலீஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ முடிஞ்சோன்னு பாருங்க, அவங்க அதே மாதிரி கட்டமைக்கலன்னா நாங்க வந்து இங்க ஆர்கனைஸ் வைக்க கேட்டோம், எங்களுக்கு பர்மிஷன் தரல, அப்படியே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாங்க. டைம் ஏற்படுத்துறதுதான் கான்ட்ரவர்சி. ஏன்னா இப்போ ஒரு கருவேஷன் நடந்துருச்சு. அவர் இன்னைக்கு வெளில வந்து பேசி இந்த ஆர்கனைஸ் பண்றது மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளில வரணும், டைரக்டா ஆடியோ லான்ச் பண்ண முடியாது. அப்ப 4 பேர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போதாமே, ஃபிளைட்ல போதாமே. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆமா போலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்னமும் தான் அதுக்கு ஆர்கனைஸ் பண்றாரு. எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு வாங்க, நீங்க மலேசியாவுக்கு வாங்க, பூமி எடுத்து போறாங்க. இப்ப ஆமா, தலைவர் பேசுறது எல்லாம் நேர்ல திட்டுன்னு போறது தலைவலிக்கிற மாதிரி. அது இதை விட்டுட்டு போறாரு, எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. தமிழ்நாட்டை அழிச்சது போதும், முடிவு பண்ணியாச்சு, அடுத்த மலேசியா ஒழுக்கும். அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க பாருங்க. எங்க அண்ணன் லாஸ்ட் டைம் அவர் மூஞ்ச பாக்கணும், நானு அவர் சுவாசிச்ச காத்த சுவாசிக்கும் நானு. ஐயோ, சுவாசிச்ச காசு கார்பன் டை ஆக்சைடு செத்து போயிடுவீங்க. ஏங்க தேவையில்ல அப்படியே உருக்கமா உருகுறாங்களாம். எங்க அண்ணனை நான் பார்க்க வந்திருக்கோம், எங்க அண்ணன் தளபதிய நேர்ல பார்க்க வரேன் அப்படின்னு உருகுறாங்க. அப்படியே எல்லாம் ஒண்ணு சினிமாவை யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, சினிமா பாருங்க, ரசிங்க, ஜாலியா கொண்டாடுங்க. அந்த விட விட்டுட்டு வந்துருங்க. உங்களுக்காக ஒரு வேளை சாப்பிடவும் போட மாட்டான்னு எல்லாரும் சொல்றேன். சினிமாக்காரர் உங்களுக்காக ஒரு வேளை சாப்பிட போட மாட்டானா, அதான் உண்மை. ஆனா அவனுங்க மட்டும் வேலைக்கு என்னென்ன வேணும் டயட் பிளானோட சாப்பிடுவானோ, தெளிவு கட்டுங்க நடிகர்களே. ஆனா அவனை நம்பி போகாதீங்க, மக்களே ரொம்ப ஏமாற்றம்னு அர்த்தம். இப்ப மலேசியா நடக்கிறது ஒன்றும் பூசு கிடையாது. நம்ம 2.2 தமிழ்நாட்டுல தசாவதாரப்பட்டு தான் முத ஜாக்கி சானே கொண்டாந்தாங்க. தமிழ்நாடு கொண்டாந்தாங்க, எவ்வளவு பேர் ஆளே கொண்டாங்க. ஏன் ஐ பார்த்து அருணாள்டே கூட்டம் தமிழ்நாடு கூட்டம். ஆனா இவங்க பண்ணும்போது பெருசா இவங்க வந்து அப்படியே அதெல்லாம் மறைச்சு விட்டுட்டு நாங்க தாங்க தமிழ்நாடு மட்டும் அலறல, இப்ப மலேசியாவா அலற போகுதுங்கிறானோ. இது கூட சேர்த்து பண்ணாங்கல்ல, இது என்ன பண்ணுவோம், மீனவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி கூட சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நாங்க கேட்கற விஷயம் படம் எடுத்துட்டீங்க, செலவு பண்ணுங்க, ப்ரமோட் பண்ணி வைங்க, அது உங்க விருப்பம், பிசினஸ் ஓகே. ஆனா இது கூட சேர்ந்து ஒரு அட்டாச்மெண்ட் வீடியோ எங்கள் மீனவர்களுக்கு தினத்தை முன்னிட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி அந்த ஆர்டினன்ஸ் வந்து கரூர் மக்களுக்காக அங்க மௌன செலுத்துறாங்களாம். அங்க இங்க செலுத்துறாங்க, அது இங்க வந்து செலுத்த முடியல. ஏங்க மலேசியா போனா ஃபேன்ஸ் வர மாட்டாங்களா? அங்க போய் கிடையாது இல்ல, அவருக்கு நானே வேர்ல்டு ஃபுல்லா ஃபேன். ஏங்க ஒரு 200 ரூபா ஒரு சம்பளம், ஒரு நிறைய சம்பளம் வரான், வேர்ல்டு ஃபுல்லா ஃபேன்ஸ் இருக்கணும்ல. ஏன் மலேசியால இல்லையா? இங்க தான் இட்டு போனோம். இதை கேட்டா நம்ம கொஸ்டின் அடைபாலத்தை காட்ட வேணாமாங்க மலேசியால?
படப்படனா மருந்துதான் போடணும். அப்புறம் பாத்துங்க. அப்புறம் தற்கொலை பத்தி பேசிட்டே போலாம். சரி, நம்ம இன்னொரு முக்கிய விஷயம் சொல்ல வந்துட்டோம் பாருங்க. கிருஷ்ணகிரியில ஆமா வெறும் 52 போஸ்ட்டுக்காக, முக்கிய தகவலுங்க, நீங்க விஜய் சாகர் பாக்குறதுக்கு கரூர்ல கூட்டாங்க சொல்றீங்களே, வெறும் 52 போஸ்ட்டுக்காக எத்தனை பேரு? 300 பேர் நிக்கிறாங்க. 300-400 பேர் ஒரே அதை கூட்டிருக்காங்க. ஏதோ பிரைவேட் வேலைக்காக. இன்னைக்கு நாட்டோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிலைமையை வச்சு நீங்க அரசியல் பண்ணி பேசி ஒரு தீர்வு கொண்டு வாங்கினா, நீங்க படத்து பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க. பாக்குறாங்க, ஒரு 6 மாசத்துல அரசியல் பண்ணி நீங்களாம் வந்து எப்படி தலைவர் ஆகிறான்னு நினைக்கிறீங்க? வருஷம் ஃபுல்லா அரசியல் பண்ணணும். அவன் தான் முழுமையா அரசியல் என்னங்க நினைச்சிருக்கீங்க? பொதுமக்கள் சர்வீஸுங்க. பொதுமக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். நீங்க என்னத்துக்கு அர்ப்பணிக்கீங்க? உங்க சினிமா கூட உங்களை அர்ப்பணிச்சிக்க மாட்டீங்க. அதான் உண்மையான விஷயம். விஜய் சினிமால எத்தனை பேர் வளர்த்து விட்டுறாரு சொல்லுங்க பாப்போம். கையை விட்டு கூட என்ன முடியாது. யாரும் வளர்த்து விட்டுருக்காரு? எந்த ஹீரோ வளர்த்து புது போய் என்னால இந்த ஹீரோ வந்திருக்காருப்பா, என்னால இந்த மியூசிக் ஐடி மேல வந்திருக்காருப்பா, யாரும் சொல்லுவாரு? யாரையும் சொல்ல முடியாது. டேரக்டர் எந்த புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு? சொல்லவே முடியாது. அப்ப அவன் இதுதான் தொழிலே வளர்க்க. நடிகர்னாலே அப்படிதாங்க, ரீச் ஆனவனதாங்க பிடிப்பானோ. எல்லா நடிகரும் எல்லாருமே பொதுவா சொல்றாங்க, அப்படிதான் பிடிப்பானோ. இதுல விஜய் வந்து ஒரு விதிவிலக்கு கிடையாது. எனக்கு எதுக்குன்னா, ஏன் அந்த பொய்யான கட்டமைப்பு பண்றீங்க? இப்போ பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. இவர் வந்து உலக தியாகி, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வராரு. அப்படியே கிடையாது. கரூர் சம்பவத்தை விட தாண்டின மக்கள் கூட்டம் ஒரே இடத்துல கூடி அது வந்து யாருக்கு வேலை கொடுன்னு சொல்லிட்டு பிரைவேட் கம்பெனி திணறி போயிடுச்சு. அப்ப நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. வேலை இல்லாம தவிக்கிறாங்க. அவ்வளவு லேடிஸ் நிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சு, ஏன்னா ஒரு உள்ளூர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த ஊர்லயே பக்கத்துல வேலை கிடைக்காதா, அந்த நம்பிக்கையில அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் இந்த மாதிரி போகும்போது எதுக்கு உங்க அரசியல் விதை என்ன தீர்வு கொண்டு வரீங்கன்றது எங்களுடைய கேள்வி. இதுக்கு ஏன் தமிழ்நாடு அரசு இது பண்ண மாட்டேன்? தமிழ்நாடு அரசு தானே கையில இருக்கு. ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இருக்காங்க? நீங்க இளைஞர்களான திட்டத்தை என்ன வகுத்து கொடுத்தீங்க? நீங்க இளைஞர்களுக்கு லோன் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. லோன் கிடைக்குதா, அதை நீங்க மானிட்டரைசேஷன் பண்றீங்களான்னு தான் முக்கியமா இருக்கு. எத்தனை பேருக்கு லோன் கிடைக்குது அப்ளை பண்ணா? நாங்க ஏன் வந்து ஏன்டா இதுக்கு எதுக்கு நாங்க வந்து விஜயை பத்தி பேசணும் கேட்டா, நீ டேரக்டா திமுக கேட்க கேட்டா, நான் சொல்றேன், நான் வந்து டேரக்டா திமுக கேட்க முடியாது. கேட்கிறோம், நம்ம கேட்கலாம் முடியும். ஆனா டிவிக்கு என்ன பண்ணு, அவங்க படைப்பாளை வச்சு போராட முடியும். வாங்கி கொடுக்கலாம். நம்ம கேட்ட கேள்வி, அவங்க கேட்ட போராட்டம். ஆமா, அப்ப இந்த போராட்டம் நீங்க முன்னெடுங்க சொன்னா தப்பா? தப்புனா கமெண்ட்ஸ்ல போடுங்க. எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எங்க தளபதி சிஎம் மட்டும் ஆனா போதும் சொல்லிட்டு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி சந்தோஷம். டிவிக்கு எத்தனை போராட்டங்கள் போயிருக்கு, அந்த எத்தனை போராட்டங்கள்ல அந்த போராடி அந்த அந்த உரிமையை பெற்றிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க பிம்பத்திலேருந்து உடஞ்சி ரியல் லைஃபுக்கு வாங்க. நான் கேட்குற விஷயம் அதுதான். நன்றி, வணக்கம். வருகின்ற வாரங்களில் தற்கொலையை வச்சு பழக்க ரெடியா இருக்கும். தேங்க்யூ. நன்றி.